இன்னையோட மினி விலாக். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி பையனுக்கு பிடிஎம், அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பலை. காலையில் பொறுமையாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஸ்பெக்கத்தி செய்ய போகிறேன். ஸ்பெக்கத்தியை எல்லோரும் தண்ணியில் கொதிக்க வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி குக்கரில் சேர்க்க போகிறேன். இதில் ஜஸ்ட் என்னமோ 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படின்னு தான் குக்கிங் டைம் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 hour சாலிடாக வேகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, குக்கரில் சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துடணும். அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருந்தேன். ப்ராக்லி, கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். அது போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி காலையிலேயே ஒரு மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பையனுக்கு பிடிஎம் இருந்து சொன்னது. அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டு சிம்பிளாக தான் லஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிரியாணி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரசம் வச்சு முட்டை மட்டும் வேக வச்சு பிரியாணி சாப்பிட்டாச்சு.